ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தொடர்ந்து சைனா டவுனில் தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரோடே ரொம்ப க்ளீனாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஏரியா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் சைனா டவுன் மெட்ரோ விட்டு வெளியில் வந்தீங்கனாலே வந்துட்டு இந்த ரோடு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு புத்தா டெம்பிள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதோட சைடு வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, த ஃபேமஸ் புத்தா டெம்பிள் இன் சைனா டவுன் இது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்துட்டு ஓப்பனிங் ஹவர்ஸ் க்ளோசிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் பார்த்துட்டிங்கன்னா இதை வந்துட்டு இப்போ நம்ம போகிற டைம் வந்துட்டு க்ளோஸ்டு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியாது, ஆனால் வெளியில் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அருமையாக ரோஸ் அப்படியே ஜப்பானில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சிங்கப்பூர் இந்த மாதிரி தான் க்ளீனாக இருக்கும். டர்ட்டி அதுமாரி டஸ்ட்பின் போட்ட மாதிரி நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. டஸ்ட்டு போட்ட மாதிரி ரொம்பவே க்ளீனஸ்ட் சிட்டி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பில்டிங்கோட சைடு வியூ, ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு சைனா டவுன் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது தான் ஓகே உங்களுக்கு ஒரு ஃபீலே வரும், ஓகே நம்ம சைனாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்க்கும் யூடியூப் வீடியோஸ்க்கும் இது வந்துட்டு தி பெஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். கரெக்டாக சைனா டவுன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தோன்னா இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இது ஆக்சுவலாக. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே வந்துட்டு ஒரு பியர் ஷாப் நீங்கள் பார்க்கலாம். பியர் அதாவது BWR எல்லா இடத்துலையும் இது வந்துட்டு காமன் ஆக்சுவலாக. ஸோ வருவாங்க, ஒரு டின் ஓப்பன் பண்ணுவாங்க, குடிப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இந்த பில்டிங் எவ்வளோ பழசுன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரியட்டும். இது வந்துட்டு ரொம்ப ஓல்டு பில்டிங் ஆக்சுவலாக. பட் அந்த கட்டினது எல்லாமே வந்துட்டு பழசு தான் தவிர்த்து இதை சுற்றி தான் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறுமே தவிர்த்து இதை வந்துட்டு காரணத்தை கொண்டு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சைனா டவுனோட மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மெயின் ரோடுக்கு வரும்போது தான் உண்மையான சிங்கப்பூர் தெரியும். இப்போ நீங்கள் சைனாவிலேருந்து சிங்கப்பூர் டவுனுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்துட்டு பில்டிங்ஸே பார்ப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்துட்டு சைனாக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவல் சிங்கப்பூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஏரியாவை பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. ரோடெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும், பில்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிங்கப்பூரே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு எது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு கண்ட்ரியில் இப்போ சைனா டவுன்னா சைனாவில் எது பெஸ்ட்டாக இருக்குமோ அது இங்கே சைனா டவுனில் இருக்கும். இந்தியாவில் என்ன பெஸ்ட்டாக இருக்குமோ அது லிட்டில் இந்தியாவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு அமெரிக்காவில் என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அது ஒரு பகுதியில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சைனா டவுனில் இருக்க புத்திஸ்ட் டெம்பிளோட ஃப்ரண்ட் கேட்டு. ஸோ நீங்கள் உள்ளே நுழையிறதா இருந்தால் இது வழியாவது நீங்கள் உள்ளே நுழையணும். பூட்டியிருக்காங்க, ஏன்னா இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இது க்ளோசிங் டைம் எல்லாம் பூட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சைனா டவுன் MRT. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த ரோடை கிராஸ் பண்ண ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கி கூட டைரெக்டாக வந்துட்டு இந்த புத்திஸ்ட் டெம்பிளை வந்து விசிட் பண்ணலாம். ஸோ ஈவினிங் டைம் நான் வந்ததுனால இது க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் மதியானம் ஒரு 12:30 அந்த மாதிரி வந்தீங்கன்னா மதியானம் டைமில் வந்துட்டு இது ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இது கரெக்டாக மெக்பர்சன் ரோடு பக்கத்தில் தான் இது ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் ரஃபல்ஸ் பிளேஸ் போயிடலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தி பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைனா டவுன் அப்படின்றது இந்த ஒரு பில்டிங் தான் வந்துட்டு சைனா டவுன்லேயே ரொம்ப முக்கியமான பில்டிங். இது இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துருங்க மறக்காமல். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இங்கே சைனாவில் இருக்கிற மாதிரியே நிறைய பேர் காஸ்டியூம்ஸ் போட்டு வந்துட்டுருக்காங்க. அது சைனா காஸ்டியூம்ஸா ஜப்பான் காஸ்டியூம்ஸான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக புத்தா டெம்பிள் உள்ளே நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். உள்ளே சூப்பராக இருக்கும், உள்ளே வந்துட்டு தியானம்லாம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் வந்துட்டு சைனா டவுன் ஸ்ட்ரீட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இங்கிலீஷில் எழுதியிருக்கு, சைனீஸில் எழுதியிருக்கு, மலாய் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் சைனா டவுன் வீதி சந்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ் மொழியின் அருமை. சிங்கப்பூரில் வந்துட்டு தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ ஈவினிங் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு வாக் போகலாம். ரொம்ப பொல்யூஷன்லாம் இருக்காது சிங்கப்பூரில், ஏன்னா வந்துட்டு எல்லாமே லெவலில் தான் இருக்கும். ஸோ லெவலில் மீறி வந்துட்டு கவர்மெண்ட் போக விட மாட்டாங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஸோ இதுதான் வந்துட்டு நான் சைனா டவுன் அப்படின்னு. சைனா டவுனை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதாவது புத்திஸ்ட் டெம்பிள் என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் நீங்கள் ரஃபல்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா நம்ம போயிடலாம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பில்டிங், நிறைய பில்டிங் இங்கே தெரியுது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இன்னும் ஃபோட்டோ ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பில்டிங்கோட ஆர்கிடெக்சரும் சரி, அந்த கிளீனினஸும் சரி, எல்லாமே வந்துட்டு ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு ஒரு சுற்றி பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுங்க. நீங்கள் ஷாப்பிங் போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டை நடக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இப்போ நம்ம சைனா டவுன் வந்ததுனால ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தோம், அதை தவிர்த்து வேறு எதுவுமே பார்க்கல. மறுபடியும் டேரெக்டாக நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பியூர் பண்டான், அதாவது வந்துட்டு க்ரீன் கலரில் கேக்லாம் இருக்கும். அங்கே டெய்லரிங் ஷாப்லாம் இங்கே இருக்குது, ஈஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ். இதெல்லாமே வந்துட்டு சைனா டவுன் ஏரியா தான். பட் இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம உள்ள ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே இருந்தோம், அதுதான் வந்துட்டு தி ஆக்சுவல் சைனா டவுனாக இருந்தது. இது வந்துட்டு மற்றதெல்லாம் நார்மல் ஒரு வெளிநாட்டு ஃபீலிங் வர மாதிரி தான் இருக்குது. டெம்பிள் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு டெம்பிள் இருக்கும். எஸ், சவுத் இண்டியன் டெம்பிள் ஆக்சுவலாக. ஸோ இந்த சவுத் இண்டியன் டெம்பிள் நம்ம போகிற டைமில் அப்போ கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் நம்ம உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை. கரெக்டாக நம்ம ஈவினிங் டைம் அன்றைக்கி வந்திருக்கோம். அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா புத்தா டெம்பிளும் க்ளோஸாக இருந்துச்சு, இந்த சவுத் இண்டியன் டெம்பிள் உள்ளே நம்ம நுழைய முடியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனிவேஸ் அந்த வெளியில் இருக்கிறதே ரொம்ப நல்லது. பட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாக்கிங் போகிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா கையில் ஒரு அம்பரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா திடீர்னு மழை பெஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் நீங்கள் ஷெல்டர் எடுக்கிற மாதிரி ஒரு நிறைய இடங்கள் இருக்கும், மழையில் நனைய மாட்டீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெங் ஃபாட் பான் ஷாப் பிடிஇ லிமிடெட். ஸோ இங்கே நிறைய பான் ஷாப்ஸ்லாம் இருக்குது. சவுத் பிரிட்ஜ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கோயில் எப்படி இருக்குமோ அப்படியே இங்கே இருக்குது. ஏதோ நம்ம சைனா டவுனில் சைனீஸ்க்கு சம்மந்தம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து வந்தோம். பட் ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு மாரியம்மன் டெம்பிளே இருக்குது, அதுக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாப்பே இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ ஏதோ நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஒரு சிங்கப்பூர் நீங்கள் வந்திருக்கீங்க, அட் த சேம் டைம் நான் வந்துட்டு வீடை மிஸ் பண்ணுறேன், என் ஹோம் டவுனை நான் மிஸ் பண்ணுறேன், நான் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. ஸோ கோவிலுக்கு போனால் அப்படியே நீங்கள் வந்துட்டு வெளியூருக்கு வந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது, ஏதோ உள்ளூரில் தான் இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வெளில செருப்புலாம் போயிட்டு, செருப்புலாம் வெளியில் தான் போட்டு போனோம். அப்படியே வந்துட்டு தமிழ் கல்ச்சர் ஒரு கோவில் அப்படியே வந்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு ப்ரீஸ்ட் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருப்பாங்க. கோவிலுக்கு பேர் வந்துட்டு ஸ்ரீ மாரியம்மன் டெம்பிள். ஸோ பக்கத்தில் வந்துட்டு வெட்டிங் ஹால் மாதிரி இருக்குது போல். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் வரும். நான் போயிருந்த டைம் அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா கோவில் ஓப்பனில் தான் இருந்திருக்கு. பட் ரெனோவேஷன்ஸ் பண்ணுறதுனால நான் எதுவும் பெருசாக நான் அந்த வீடியோவில் நல்லா காமிக்க முடியல. ஜஸ்ட்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். மற்றபடி நான் உள்ளே எங்கேயுமே நான் கோவிலுக்குள்ளே போகல. இந்த கோவில் இங்கே வரணும் அப்படின்னா சைனா டவுன் மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கி அப்படியே நீங்கள் நடந்து வரலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சிட்டி ஹாலில் இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இங்கே மாரியம்மன் டெம்பிள் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பே இருக்குது. ஸோ இங்கே வந்து இறங்கிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அவங்க எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு கிளீனினஸாக இருக்கட்டும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு பக்கா மெயின்டைன் பண்ணுவாங்க, எந்த ஒரு ஃப்ளாவும் இருக்காது. ஸோ தட்ஸ் ஹவ் சூப்பர் சிங்கப்பூர் சிட்டி இஸ் ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலாக சிங்கப்பூர்ன்றது கண்ட்ரி, சிட்டின்னு சொல்லக்கூடாது. இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க, சைனீஸ்லேயும் போட்டிருக்காங்க, மலாயிலையும் போட்டிருக்காங்க, தமிழ்லேயும் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரீட் பேர் வந்துட்டு பகோடா ஸ்ட்ரீட், பகோடா அப்படின்னு சொல்லலாம், இல்லை பக்கோடான்னு சொல்லலாம். பட் எப்படி ஸ்பெல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் யோசிங்க. இங்கே சைனா டவுன் ஸ்ட்ரீட் மார்க்கெட்னு போட்டிருக்கு, சைனா டவுன் ஹெரிட்டேஜ் சென்டர். ஸோ அது வழியாக தான் நம்ம இவ்வளோ நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு வெளில வந்தோம். சைனா டவுனின் மரப்புடைமை நிலையம் தமிழ்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பகோடா ஸ்ட்ரீட்.
ஸோ இப்போ நம்ம மாரியம்மன் கோவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்துட்டு பகோடா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சைனா டவுன் வந்தீங்க அப்படின்னா மாரியம்மன் டெம்பிள் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் ஒரு மஸ்ஜிதும் இருக்குது, மாஸ்க்கும் இருக்குது ஆக்சுவலாக இங்கே. ஸோ மாஸ்க்கு யாரெல்லாம் போகிறோம்னு நினச்சிங்களோ அவங்களும் வந்துட்டு சைனா டவுன் மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக வெளியில் வந்தீங்க அப்படின்னா இந்த மஸ்ஜித் ஜம்மே மாஸ்க் வரலாம் நீங்கள். ஸோ மஸ்ஜித் ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் போட்டுருவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் தமிழில் இருக்கும். முக்கியமாக வந்துட்டு தமிழர்களுக்கு இது கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு சைன் போர்டில் வந்துட்டு கிளியர் கட்டாக நேம் போட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆப்போசிட்டில் ஐ ஸ்டே இன்னு சொல்லிட்டு ஐ திங்க் தட்ஸ் அ ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 minutes வாக் ஃப்ரம் மாரியம்மன் டெம்பிள். மாரியம்மன் டெம்பிள் பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மாஸ்க்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாஸ்க் பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாஸ்க் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பகோடா ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு மாரியம்மன் டெம்பிள் பார்த்தோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 நிமிஷம் தள்ளி நடந்து வந்தால் இந்த மாஸ்க் ஸ்ட்ரீட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மசூதி ஒன்று பார்த்தோம். ஸோ ஈவினிங் டைமில் வந்துட்டு நல்லா க்ரௌடடாக இல்லாமல் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வியூஸில் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் தயவுசெய்து வரும்போது ஒரு கொடை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா மதியான டைம் வந்துட்டு செம வெயிலாக இருக்கும். அதே ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு செம மழையாக இருந்தது அப்படின்னா பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், மதியான டைமாக இருந்தாலும் சரி நைட் டைமாக இருந்தாலும் சரி ஒரு கொடை எடுத்துகிட்டு வந்தால் அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.